என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. வாசிங்க அந்த வசனம். பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இது ஒரு தேவனுடைய மனிதனுடைய அறிக்கை. பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. இதை என்னால முடியாது, இதுதான் என்னால முடியும், இவ்வளவுதான் என்னால செய்ய முடியும், இந்த அளவுக்கு தான் என்னால முடியும், எனக்கு அது பிறகு போக முடியாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் கிறிஸ்தவனுக்கு கிடையாது. ஒரு உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய அறிக்கை என்னன்னா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. அதனாலதான் இந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற பலனை பத்தி பழைய ஏற்பாட்டில் ஒரு குறி சொல்றவன் ஒரு மந்திரவாதின்னு சொல்லலாம், இல்லாவிட்டா பலி செலுத்துகிற மனுஷன் சொல்ற வார்த்தை என்னன்னா, என்னாகமம் 23:22. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. இந்த பலனை குறித்து காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன்னு பழைய ஏற்பாட்டில் பிழையாம் கூலிக்காக விரைந்தோடி போகும் பொழுது 7 காளைகளை பலியிட்டு ரத்தம் சிந்திட்டு அவன் சொல்ற வார்த்தை, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலம் அவங்களுக்குள்ள இருக்குன்னு சொன்னான். ஒருவேளை நீங்க பலவீனர்களாக இருக்கலாம், சரீர பிரகாரமாக நீங்க ஒருவேளை பலசாலிகளாக இருக்கலாம், ஒருவேளை சரீர பிரகாரமாக நீங்க பலவீனர்களாக இருக்கலாம், ஒருவேளை ஆவிக்குரிய ரீதியில் நீங்க பலவீனர்களாக இருக்கலாம், இல்லாவிட்டால் ஆவிக்குரிய ஜீவியத்தில் பலவான்களா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பலன் இருக்கு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. நம்மை பலப்படுத்துகிற அந்த கிறிஸ்துவின் வல்லமைக்கு நம்ம இடம் கொடுக்கும் பொழுது, எனக்கு இது முடியாது, கிறிஸ்தவனுடைய அகராதியில முடியாது, தெரியாது, நான் மாட்டேன், அந்த சப்ஜெக்ட் கிடையாது. ஏனென்றால் அவனுக்கு எல்லாவற்றையும் செய்யக்கூடிய பலனை யார் தரா? அவனை பலப்படுத்துகிற கிறிஸ்து தருகிறார். ஒண்ணுமே தெரியாது, ஒண்ணுமே முடியாது, ஒண்ணுமே கிடையாது. 1 கொரிந்தியர் 1 அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது 5 கூட்டத்தாரை கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு கூட்டம் பலவீனர்கள். 1 கொரிந்தியர் 1:21-27. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். பலவீனமானவைகளை. ஆனா இவங்களை பலவீனமாகவே கடைசி வரைக்கும் வைக்கிறது இல்ல. இந்த பலவீனமானவர்களை யாரா மாத்துறாரு? எல்லாவற்றையும் செய்ய பலன் உள்ளவர்களாய் மாற்றுகிறார். அதனால இந்த கூட்டத்துல உங்களுக்கு ஒரு இயற்கையிலேயே இல்லாவிட்டால் கிறிஸ்துவுக்குள்ள வந்ததிலேயே உங்களுக்கு என்ன உண்டு? ஒரு பலன் உண்டு. என்னாகமம் 23 அழகா சொல்லியிருக்கு. அதுக்கு காரணம் சொல்லியிருக்கு. அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். அவர்களுக்கு என்ன உண்டு? காண்டாமிருகத்துக்கு ஒத்த. அப்படின்னு என்ன அர்த்தம்? பாவத்தை விட்டு நீ வெளியே வந்துட்டீனா, புறப்பட்டுட்டீனா, உலகத்தை விட்டு நீ வெளியே வந்துட்டீனா, அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்துட்டீனா, கட்டுகள்ல இருந்து நீ வெளியே வந்துட்டாலே உனக்கு என்ன உண்டு? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உண்டு. ஆனா நீ வெளியே வரணும். எகிப்திலிருந்து அவர்களை புறப்பட பண்ணினார். எகிப்திலிருந்து வெளியே வந்த எல்லாருக்கும் என்ன உண்டு? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உண்டு. ஏன்? லேவியராகமம் 25:55. இஸ்ரவேல் புத்திரர் என் ஊழியக்காரர், அவர்கள் நான் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின என் ஊழியக்காரரே, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். எகிப்திலிருந்து புறப்பட்டவன்லாம் யாரு? வெளியே வந்துட்டீன்னா அந்த அடிமைத்தனத்திலிருந்து, சுண்ணாம்பு காலவாசல்ல இருந்து அந்த அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து நீ வெளியே வந்துட்டா நீ யாரு? தேவனுடைய ஊழியன். தேவனுடைய ஊழியன் அப்படின்னு சொன்னாலே உனக்கு என்ன உண்டு? காண்டாமிருகத்துக்கு ஒத்த
ஒரு பலன் உண்டு. அதனாலதான் பவுல் சொல்லுகிறாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. இன்னிலிருந்து முடியாது, எனக்கு முடியல, கிருபை இல்ல, எனக்கு பலன் இல்ல அப்படிங்கிற வேர்டு உங்க வாயிலிருந்து என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அப்படி நீ வார்த்தையை உபயோகித்தால் நீ தேவனை மறுதலிக்கிறாய். நான் திரும்பவும் சொல்றேன், ஒரு விசுவாசி மருந்து எடுக்கும் போது நம்ம அவனை என்ன சொல்றோம், விசுவாசத்தை விட்டுட்டான்னு சொல்றோம். அப்படித்தானே சொல்றோம், அப்படித்தானே சொல்றோம். அதனுடைய சரியான அர்த்தம் விசுவாசத்தை விடல, விசுவாசத்தை என்ன செய்கிறான், மறுதலிக்கிறான். இந்த மனுஷனை நீ அவர் கூட இருந்ததை அறிவேன்னு சொன்ன உடனே அவன் என்ன சொன்னான், நான் அவனை அறிய. இயேசுவை தெரியாதுன்னு சொன்னதுக்கு பேர் என்னது, மறுதலித்தல். ஒரு விசுவாசி மருந்து எடுக்கும் பொழுது இயேசுவின் சிலுவையில் உள்ளதான மரணத்தை, இல்லாவிட்டால் இயேசுவின் காயங்களை நம்ம என்ன செய்கிறோம், காயங்களை, இயேசு சிலுவையில் அடிபட்ட காயத்தை மறுதலிக்கிறோம். அவருடைய தழும்புகளை என்ன செய்யறோம், மறுதலிக்கிறோம். அதான் விஷயம். சரி, அந்த சப்ஜெக்டுக்கு போக வேண்டாம். நமக்கு ஒரு பலன் இருக்கு. எகிப்திலிருந்து வெளியே வந்தாலே உனக்கு என்ன உண்டு, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உண்டு. அடுத்து என்னாகமம் 24:8 அதே வார்த்தை திரும்பியும் சொல்லப்படுகிறது. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளாலே எய்வார்கள். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலத்தினுடைய சக்தி என்னன்னா, சத்துருக்களை எலும்புகளை நொறுக்கிறது. நீங்க சும்மா இப்படி வந்துட்டு முக்காடு போட்டுக்கிட்டு இப்படி உட்கார்ந்துக்கிட்டு அப்படி பார்த்துட்டு, இல்ல வந்துட்டு கையை ஊனிட்டு அப்படியே இருந்துட்டு ஒரு கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு எல்லாரும் ஆவி நிரம்பதை பார்த்துட்டு போனீங்கன்னா உனக்கு பலன் கிடையாது. நீங்க முழங்கால நின்று அபிஷேகத்துல நிரம்பி அந்த என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்யக்கூடிய பலன் உண்டுன்னு சொல்லும் பொழுது எதை நொறுக்கிறோம், சத்துருடைய எலும்புகளை நொறுக்கிறது. அதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒன்று சத்துருவினுடைய எலும்புகளை நொறுக்கிறதுங்கிறது, ஒன்று பிசாசின் கிரியைகளை அழிப்பது. இரண்டாவது சத்துருவின் எலும்புகளை நொறுக்கிறதுங்கிறது துரு உபதேசங்களை நொறுக்குவதை காண்பிக்கிறது. எலும்புகள் உபதேசத்தை காண்பிக்கிறது. சத்துருவின் எலும்புகளுங்கிறது என்னது, துருபதேசம். சத்தியத்துக்கு மாறான, வசனத்துக்கு மாறான, அபிஷேகத்துக்கு மாறான, உபதேசத்துக்கு மாறான கருத்துக்களை என்ன செய்யணும், ஒட்டைக்கணும் அபிஷேகத்துல. நீங்க எகிப்திலிருந்து வெளியே வந்தா இந்த அபிஷேகம் உண்டு. ஒரு பலவீனமான மனுஷன் அப்போஸ்தலனாகிய பவுல், அவனுக்கு கர்த்தர் சொன்னார், உன் பலவீனத்தில் என் பலன் என்ன செய்யும், பூரணமாய் விளங்கும். அது கிடைச்ச பிறகுதான் அவன் சொல்றான், எனக்கு எல்லாவற்றையும் செய்ய என்ன இருக்கு, பலன் இருக்கு. இயேசுவுக்காக பாடுபட, இயேசுவுக்காக அழிக்கப்பட, இயேசுவுக்காக ஊழியம் செய்ய, எல்லாத்துக்கும் பலன் இருக்கு எனக்கு. அவன் சொல்றான், உங்கள் எல்லாவற்றை காட்டிலும் நான், எல்லாரை காட்டிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். அப்படின்னு என்ன அர்த்தம், ஊழியம் செய்தேன். உங்கள் எல்லாரை காட்டிலும் அதிகமாய் அடிக்கப்பட்டேன். 195 சவுக்கடி வாங்கினார். 36 மணி நேரமோ 42 மணி நேரமோ அவர் தண்ணிக்குள்ள நெஞ்சிட்டு இருந்தாரு, தண்ணியில மிதந்துட்டு கிடந்தார். அப்படி ஊறிட்டான் தண்ணியில. அப்படிப்பட்ட பாடுகளை சகிக்கக்கூடிய பலன் அவருக்கு வந்தது. அதனால காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை இந்த கூட்டத்தில் நம்ம எல்லாரும் பெற்றுக்கொள்ள போகிறோம். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் வந்துருச்சுன்னு சொன்னா நீங்க அந்நிய வல்லமைகளை சேவிக்க மாட்டீர்கள். யோபு அங்க அழகாக சொல்லி இருக்கிறது, காண்டாமிருகம் உன்னை சேவிக்குமோ, மனுஷனை சேவிக்குமா? அது காண்டாமிருகத்தை கொண்டு போய் மனுஷனுக்கு நிறுத்த முடியுமா? 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். காண்டாமிருகம் உன்னிடத்தில் சேவிக்க சம்மதிக்குமோ, அது உன் முன்னணைக்கு முன்பாக ராத்தங்குமோ? காண்டாமிருகம் உன்னிடத்தில் சேவிக்க சம்மதிக்குமோ? அது எந்த மனுஷனையும் என்ன செய்யாது, சேவிக்காது, பிளீஸ் பண்ணாது, பல்ல காட்டாது, கீழ்ப்படியாது, தலகுனியாது. ஏன்னா காண்டாமிருகத்துக்கு என்ன இருக்கு, பலன் இருக்கு. அது போய் இன்னொருத்தண்ட போய் என்ன செய்ய வேண்டியதில்லை, வேலை செய்ய வேண்டிய, அடிமையாக நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, கோல கும்பிடு தேவையில்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதை நீ வேலை வாங்க முடியாது, அதை ஒண்ணுமே பண்ண முடியாது, அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு உனக்கு சக்தியே கிடையாது. 11 அது அதிக பலம் உள்ளது என்று நீ நம்பி அதனிடத்தில் வேலை வாங்குவாயோ? பிசாசு உன்னை வேலை வாங்க முடியாது.
பிசாசு தன்னுடைய கட்டுப்பாட்டுல உன்னைய கொண்டு வர முடியாது. ஏன்னா நீ யாரு? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பெலன். உன்னை டச் பண்ண முடியாது. உன்னைய தொட்டுட்டான்னா அவனுக்கு கதை முடிய போகுதுன்னு அர்த்தம். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அதனால நமக்கு இருக்கிற பலனை நீங்க முதலாவது விசுவாசிக்கணும். நமக்கு இருக்கிற பலனை நீங்க புதுப்பிக்கணும். நமக்கு இருக்கிற பலனை நம்ம விசுவாசிக்கணும். நல்ல ஒரு நம்பிக்கையில வரணும். தமிழ்ல சொல்லுவாங்க, புலிக்கு பிறந்துட்டு நீ யாரா மாறிடக்கூடாது, பூனையா மாறிடக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளையா மாறிட்டு நீ உலகத்து மனுஷனா வேஷம் போடக்கூடாது. நீ உனக்குள்ள இருக்கிற ஒரு பலன் அபரிமிதமான பலன். உனக்குள்ள இருக்கிறது ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர். அதை கட்டுப்படுத்தவே முடியாது. இப்ப நீங்க பாருங்க, மனுஷன் எவ்வளவோ பெரிய பெரிய மின்சாரங்களை எவ்வளவோ ஹை வோல்டேஜ் தயாரிக்கிறாங்க, அதை உபயோகப்படுத்துறாங்க. அனல்ல இருந்து அணுல இருந்துலாம் மின்சாரம் தயாரிக்கிறாங்க. ஆனா இது எல்லாத்தையும் மின்னல் அடிச்சு நெஞ்சிடும், பீட் பண்ணிட்டு போயிடும். மின்னல் எல்லாத்தை விட என்னது? ஹை வோல்டேஜ். அது வந்துச்சுன்னா எல்லாமே தொலைஞ்சு போச்சு. ஆண்டவருடைய சக்திக்கு முன்னால ஒண்ணுமே நிச்சய முடியாது, நிக்க முடியாது. அதனால நல்லா இன்னைக்கு புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு சரியான ஒரு அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். காண்டாமிருகம் உன்னிடத்தில் சேவிக்க சம்மதிக்குமோ அதனிடத்தில் நீ வேலை வாங்குவாயோ? இன்னைக்கு நீ பிசாசுக்கெல்லாம் ஊழியம் செய்யற, பிசாசுக்கெல்லாம் வேலை செய்யற. சோம்பல் அது பிசாசின் ஆயுதம். பிரயோஜனமற்ற சோம்பல், பொல்லாத சத்துருடைய எந்தெந்த காரியங்களுக்கெல்லாம் நம்ம கீழ்ப்படுகிறோமோ அதெல்லாம் அவன் நம்மளை என்ன செய்யறான்? வேலை வாங்குறான். மாம்சத்தின்படி ஜீவிக்கிறதுக்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. அதனால இந்த கூட்டத்தில் உங்களுடைய பலனை நீங்க புதுப்பித்துக் கொள்ளுங்க. சும்மா அப்படியே கீழே டவுன் ஆயிடாதீங்க, தலையை கீழே போட்டுறாதீங்க, அபிஷேகத்தை விட்டுறாதீங்க. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது உன்னுடைய பலனை புதுப்பிச்சுட்டு மறுபடி என்கிட்ட பேசுங்கிறாரு. ஏசாயா 41:1. தீவுகளே எனக்கு முன்பாக மௌனமாயிருங்கள், ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கி கொண்டு சமீபித்து வந்து பின்பு பேச கடவர்கள். பாருங்க, ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கிக்கிட்டு உனக்கு இருக்கிற அந்த அபிஷேகத்தை ரினியூ பண்ணிட்டு எங்க நில்லு, எனக்கு முன்னால பேசு. தேவனுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நாம் ஒருமிக்க சேருவோம். உங்களுடைய பலனை புதுப்பிக்க வேண்டிய டைம் வந்துருச்சு. கோழைகளாக ஜீவிக்க வேண்டிய காலம் முடிஞ்சு போயிருச்சு. மௌனமாயிருந்த காலங்கள் முடிஞ்சிருச்சு. பிசாசனுடைய கை பாவையாக செயல்பட்ட காலங்கள் முடிஞ்சிருச்சு. அவன் ஆட்டின மாதிரிலாம் பொம்மலாட்ட மாதிரி நீங்க ஆடிக்கிட்டே இருக்கீங்க. அவன் சண்டை போடுமா, சண்டை போட்டுருவீங்க. அவன் எதிர்த்து பேசுமா, எதிர்த்து பேசிடுவீங்க. அவன் நியாயம் பேசுமா, நியாயம் பேசிடுவீங்க. அவன் பரியாசம் பண்ணுமா, நீங்க பரியாசம் பண்ணிடுவீங்க. அவன் நீ படுத்துக்கோன்னு சொல்லுவான், நீ படுத்துருவ. நீ எழும்பி போம்பா, எழும்பி போவ. அப்படி ஒன்னே ஒரு பொம்மலாட்ட மாதிரி மாத்திரக்கூடாது. அவன் சொன்னா நீ போறதும், அவன் சொன்னா நீ படுத்துக்கிறதும் இருக்கக்கூடாது. உனக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உண்டு. இந்த காண்டாமிருகத்தினுடைய சக்தி என்னன்னா, அதனுடைய கொம்பு தான். 2-3 கொம்புலாம் கிடையாது. என்னது? ஒரே கொம்பு. மான்களுக்கு கொம்புகள் உண்டு. அந்த கொம்புலயே என்ன இருக்கும்? டிசைன் தான் இருக்குமே தவிர அது என்ன செய்யாது, அதை வச்சு ஒன்னு சாதிக்க முடியாது. அழகா இருக்கும். காண்டாமிருகத்துக்கு கர்த்தர் ஒரே ஒரு கொம்பை கொடுத்திருந்தாரு. அது எதுக்கு கொடுத்தாரு? அழகுக்கா? அபிஷேகம் அழகுக்கா கொடுத்திருக்காரு. மேக்கப் பண்ணிட்டு திரியறதுக்கா அபிஷேகம்? நல்ல பவுடரும் ஃபேஷன் ஃபேஸும் ஃபேர் அண்ட் லவ்லியும் மாட்டிட்டு போறதுக்கு அபிஷேகம்? சொல்லுங்க. நல்ல நகை போடுறது, நல்ல பட்டு புடவை கொடுத்துறது, நல்ல மீசை வச்சுக்கிறது, நல்ல அழகா தாடி வச்சுக்கிறது, இந்த புது புது டிசைன்ல வச்சுக்கிறது. ஒவ்வொரு நடிகர் எப்படி பண்றானோ அப்படிலாம் ஆக்ட் பண்றதுக்கா உனக்கு அபிஷேகம்? சொல்லுங்க. எதுக்கு அபிஷேகம்? அது உன்னுடைய மேக்கப்புக்கு இல்ல, சத்துருவை முட்டி மோதி தூக்கி தள்ளுறதுக்கு தான் உனக்கு என்னது அபிஷேகம், சும்மா இல்ல. சங்கீதத்தில் சொல்லியிருக்கு, காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும் பொழுது நீர் எனக்கு செவி கொடுத்தீர். சங்கீதம் 22:21. என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும், நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும் போது எனக்கு செவி கொடுத்து அருளினீர். அவனை காண்டாமிருகம் தூக்கி கொம்புக்கு கொண்டு போயிடுச்சு.
இன்னைக்கு நமக்கு சரியான ஒரு அபிஷேகம் வரணும். இந்த அபிஷேகம் போதாது, சரியான ஒரு அபிஷேகம் வரணும். சாதாரண அபிஷேகத்தை வச்சுட்டு நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. சங்கீதம் 92:10 என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். புது எண்ணெயினால அபிஷேகம் பண்ணும் போது உன் கொம்பு எப்படிப்பட்ட கொம்பா மாறும்? காண்டாமிருகத்தின் கொம்பா மாறும். அவ்வளவுதான், ஒரே முட்டு தான். அதுக்கு பிறகு அந்த சத்துரு என்ன செய்ய முடியாது, தப்பவே முடியாது. அந்த அளவு ஒரு பலன் நமக்கு வரணும். எகிப்திய ஸ்திரீகள் பலவீனர்கள், எபிரேய ஸ்திரீகள் பலவான்கள். குழந்தை பிறக்கும் போது அவங்க வீக்கா இருப்பாங்க. அந்த பிள்ளை பிறந்த உடனே கொன்று, இல்லைன்னா அவளை கொன்றுன்னு பார்வன் சொல்லி கொடுத்தான். எகிப்திய மருத்துவச்சிகள் வந்து சொன்னாங்க, அப்படி இல்லை ராஜாவே, எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளை விட யாரு ரொம்ப பலம் உள்ளவர்கள். அபிஷேகத்துல ஆண் பெண்ல வித்தியாசம் இல்ல, எல்லாம் சரியான ஒரு பலத்துல அபிஷேகத்துல நிக்கணும். சும்மா இல்ல, அபிஷேகம் பெற்றுட்டு அப்படியே ஒதுங்கில என்ன செய்யக்கூடாது, போக கூடாது. உங்களுடைய பலனை நீங்க புதுப்பித்துட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் நில்லுங்க. எல்லாரும் கண்களை மூடுவோம். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை பெற்றுக்கொள்ளுங்க. எகிப்திலிருந்து வெளியே வாங்க, உங்களுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உண்டு. பாவம், அக்கிரமம், அநியாயம், தோல்வி, வேசித்தனம், விபச்சாரம், தவறான உறவு தொடர்பு, விழுகை, மாம்சீகம், எல்லா சண்டை, கோபம், வைராக்கியம், முறுமுறுப்பு, இவைகளை விட்டு நீங்க வெளியே வந்தா உனக்கு ஒரு பலன் உண்டு. இந்த கூட்டம் முடியும் போது சொல்லலாம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. நீங்க அப்படி சொல்லும் பொழுது வெளியே வரும் பொழுது காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை உங்களுக்கு தந்துடுவாரு. அந்நிய உபதேசங்களை நீங்க சிதறடிக்கலாம். சத்துருவின் வல்லமைகளை, எலும்புகளை நீங்கள் நொறுக்கலாம். காண்டாமிருகத்துக்கு ஒத்த ஒரு கொம்பு உனக்கு உண்டு. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஆமென். இன்றைக்கு ஒரு புதிய அபிஷேகத்தை கர்த்தர் உனக்கு தருவார். நீ கூட்டம் முடியும் போது சொல்லணும், எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு, ஏனென்றால் என்னை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து. எல்லாரும் கண்களை மூடுவோம். உனக்கு ஒரு பலன் உண்டு. உன்னைய கர்த்தர் அழைத்து கொண்டு வரும் பொழுதே உனக்கு தேவன் வாக்கு பண்ணின அபிஷேகம் காண்டாமிருகத்துக்கு ஒத்த அபிஷேகம். சரீர பலவீனங்கள் இருக்கலாம், ஆவியில பலவீனமாய் போகவே கூடாது. அபிஷேகத்துல கொஞ்சம் கூட பலவீனப்பட்டு போக கூடாது. அபிஷேகத்துல நீ சத்ருவின் எலும்புகளை நொறுக்கணும். அல்லேலூயா. கொஞ்ச நேரம் தான் டைம். நீங்க அதை எப்படி பயன்படுத்துறீங்களோ அந்த அளவு உங்களுக்கு ஒரு ஜீவன் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தாவே என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்தும். ஆமென். புது எண்ணெயினால் கர்த்தாவே என்னை அபிஷேகியும். இன்றைக்கு நான் எகிப்திலிருந்து வெளியே வர்றேன், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை எனக்கு தாரும். சத்துருக்களை முட்டி வீழ்த்த, ஹல்லேலூயா, ஆமென், எல்லாவற்றையும் செய்ய பலன் உள்ளவனா என்னை மாற்றும். வாயை திறங்க, முழங்கால போடுங்க, பலனை பெற்றுக்கொள்ளுங்க, கர்த்தர்ட்ட பேசுங்க, போராடுங்க. ஆமென். தேவனுடைய வல்லமையினால் முடி சூட்டப்படுங்கள். ஆமென். எத்தனை பேர் உண்மையாய் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டும் உண்மையாய் வாழ முடியாமல் தடுமாறிக் கொண்டிருக்கிறீர்கள்? பிரதிஷ்டையை காத்துக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் தீவிர முயற்சி எடுத்தும் பிரதிஷ்டைகள் உடைந்து போகும் பொழுது எத்தனை பேர் நொறுங்கி போகிறீர்கள்? அதுக்கு காரணம் பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியின் உள்ள பலன் உனக்கு நிறைவா இல்லாததினால்தான். கர்த்தர் இன்னைக்கு உன்னுடைய வேதனையை, உன்னுடைய கூக்குரலை, உன்னுடைய ஏக்கத்தை அறிந்துதான் இன்னைக்கு கர்த்தர் உன்னை பலப்படுத்தும்படியாக விரும்புகிறார். உன்னுடைய பிரதிஷ்டையில் நிலை நிற்கும்படியாக, ஹல்லேலூயா, உன்னுடைய பரிசுத்தத்தில் நீ நிலை நிற்கும்படியாக, உன் விசுவாசத்தில் நீ நிலை நிற்கும்படியாக, உன்னை பலப்படுத்தும்படியாக அவர் விரும்புகிறார். ஆமென். அந்த பலனை பெற்றுக்கொள். அபிஷேகத்தில் அந்த பலன் உண்டு. பரிசுத்த ஆவியானவர் உன்னை பலப்படுத்தட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். யோவான் ஸ்நானகன் தன்னுடைய ஊழியத்தை செய்ய ஒரு பலனை பெற்றுட்டு தான் வெளியே வந்தான். அது வரைக்கும் வனாந்தரத்தில் அமைதியா இருந்தான். ஆவியில பலன் கொண்ட பிறகுதான் வெளியே வந்தான். இதுதான் இயேசுவுக்கு நடந்தது.
ஆவியில பலன் கொண்ட பிறகுதான் அவர் ஊழியத்துக்கு இறங்கி வர்றார். ஆமென். இன்னைக்கு கர்த்தர் உனக்கு ஒரு சரியான ஒரு பலனை தரப்போகிறார். ஒன்று, உன் சரீரத்தில் அந்த பலனை நீ அனுபவிப்பாய், உன்னுடைய ஆவியிலும் நீ அதை அனுபவிப்பாய். எத்தனை பேருக்கு தேவை? சரீரத்தில் ஒரு பலன், அபிஷேகத்தின் மூலமாய் உன்னுடைய ஆத்மாவில் ஒரு பலன். ஹல்லேலூயா. அது காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன், எல்லாவற்றையும் செய்யும் பலன். சிம்சோன் தன்னுடைய பலனை இழந்த போது அவன் கதறின கதறுதல் இருக்க, அதுதான் உண்மையான கதறுதல். அவனுக்கு பலன் இருந்த போது ரொம்ப அசால்ட்டா தூக்கி எரிஞ்சிட்டு போனான். ஆனா பலன் இழந்த போது அவனை குரங்காக்கிட்டாங்க. கண்களை பிடிங்கிட்டாங்க, கைகளை சங்கிலி போட்டாங்க, கால்கள்ல சங்கிலி போட்டாங்க, வேடிக்கை பொருளா மாத்திட்டாங்க. அவன் நொறுங்கி போனான். அவன் அன்னைக்கு சிறைச்சாலையில கதர்ன கதறுதல், ஒரு விசை ஆண்டவரே என்னை பலப்படுத்தும், ஒரே ஒரு டைம் தாங்க சுவாமி, எனக்கு அந்த மறுபடியும் அந்த அபிஷேகம் வரட்டும், அந்த பலன் வரட்டும், அந்த ஜீவன் வரட்டும். அவனுடைய கதறுதல் பரலோகத்தை அசைத்தது, தேவனை அவன் பக்கம் திருப்பிட்டு. ஆமென். அதே பலன் உனக்கு உண்டு. உன்னுடைய கதறுதல் உன்னுடைய பலனை கொண்டு வரும். கூப்பிடு, அபயமிடு, கதறு, என் அபிஷேகத்தை எனக்கு தாரு, எருசலேமின் அபிஷேகத்தை தாரு, சீயோனின் அபிஷேகத்தை தாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இது தேவன் உனக்கு ஈவாய் கொடுத்த ஒரு நேரம். இந்த நேரத்தை நீ பயன்படுத்தி கொண்டு தேவனுடைய பலனை பெற்றுக்கொண்டால் உன்னுடைய குடும்பத்துக்கு விரோதமான வல்லமைகளை நீ முட்டி மோதலாம். உன் பிள்ளைகளுக்கு விரோதமான வல்லமைகளை நீ முட்டி மோதி தள்ளலாம். உன் ஊழியத்துக்கு விரோதமான வல்லமைகளை நீ முட்டி மோதலாம். ஆமென். இந்த நேரத்தை நீ பயன்படுத்தாவிட்டால் உன்னுடைய போராட்டங்கள் அதிகரிக்கும். ஆமென். நீ தடுமாறுவாய், கர்த்தர் வேதனைப்படுவார். இது ஒரு அருமையான நேரம். உன்னுடைய ஊழியத்துக்கும் ஜீவியத்துக்கும் விரோதமான வல்லமைகளை எதிர்த்து நொறுக்கக்கூடிய நேரம் இதுதான். ஹல்லேலூயா. உன் குடும்பத்துக்கு விரோதமான வல்லமையை நீ மேற்கொள்ள பலப்படுவாயாக. ஹல்லேலூயா. உன்னை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து. உன்னை அழைத்த தேவன் உன்னை பலப்படுத்தட்டும். உன்னை ஓடிபிடித்த தேவன் உன்னை பலப்படுத்தட்டும். உன்னை அபிஷேகித்த தெய்வம் உன்னை பலப்படுத்தட்டும். உனக்கு தரிசனம் கொடுத்தவர் உன்னை பலப்படுத்தட்டும். ஆமா, ஆமா. நல்ல முழங்கால் போடுங்க, நல்ல அபிஷேகத்துல நிரம்புங்க, அந்நிய பாஷை பேசுங்க, தேவனோடு பேசுங்க, தேவனோடு போராடுங்க. உங்களுடைய சரீரத்துல கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. உச்சந்தல இருந்து உள்ளங்கால் மட்டும் வல்லமை வரட்டும். வியாதி ஓரட்டும், பலவீனம் போகட்டும், பிசாசு ஓரட்டும், செய்வனைகள் ஓரட்டும். ஊழியத்துக்கும் ஜீவியத்துக்கும் விரோதமான ஆவியை மிதியுங்க, வலு சர்ப்பத்தை மிதியுங்க, சிங்கத்தின் மேல நடங்க. ஹல்லேலூயா. அபிஷேகத்தினால கொடி ஏற்றுங்க. ஆமென். பலனை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். ஆமென். ஆமா, ஆமா. பிசாசு என்ன நினைக்கிறான் தெரியுமா? உன் பிரதிஷ்டையை நஷ்டப்படுத்தியாச்சு, உன்னுடைய வாயிலிருந்து அவிசுவாசமான அறிக்கையை கொண்டு வந்தாச்சு, உன்னுடைய முழங்கால் ஜெபத்தை நிறுத்தியாச்சு, உன்னுடைய இரவு ஜெபத்தை நிறுத்தியாச்சு, நீ கைகளை ஏறெடுத்து ஜெபிக்கிற ஜெபத்தை நிப்பாட்டியாச்சு, உன்னை பலவீனப்படுத்தியாச்சு, சரீரத்தில் பல வியாதியை கொடுத்தாச்சு. இனி இவன் முழங்கால் போட முடியாது, இனி இவன் வைராக்கியமா நிக்க மாட்டா. இதுதான் பிசாசு. அவன் செஞ்சதெல்லாம் வச்சு ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு கணக்கு முடிச்சிட்டான். ஆனா கர்த்தர் அந்த விழுந்து போன சிம்சோனை உயிர்ப்பித்தார். அவனுடைய முடி முளைக்க தொடங்கிட்டு. ஆமென். கர்த்தருடைய பலன் அவனுக்குள்ளே வர ஆரம்பித்தது. ஆமென். தேவன் உன்னை விடமாட்டார். உன் தரிசனம் நஷ்டம் அடையாது, உன்னுடைய அழைப்பு நஷ்டம் அடையாது, உன்னுடைய
வரங்கள் கிருபைகள் மாறாது. தேவன் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் வந்திருக்கிறார். அவரை பற்றிக்கொள். ஹல்லேலூயா. ஒரு நாளும் தயை கண்டேனையா, அந்நாள் என்னை வெறுத்தேனையா. ஒரு நாளும் தயை கண்டேனையா, அந்நாள் என்னை வெறுத்தேனையா. உந்தையை பெரிதையா, என்னை உந்தையை பெரிதையா, உந்தையை பெரிதையா, என்னை உந்தையை பெரிதையா. ஒரு நாளும் தயை கண்டேனையா, அந்நாள் என்னை வெறுத்தேனையா. ஒரு நாளும் தயை கண்டேனையா, அந்நாள் என்னை வெறுத்தேனையா. உந்தையை பெரிதையா, உந்தையை பெரிதையா, உந்தையை பெரிதையா, என்னால் உந்தையை பெரிதையா, உந்தையை பெரிதையா, என்மேல் உந்தையை பெரிதையா, உந்தையை பெரிதையா, என்மேல் உந்தையை பெரிதையா. ஹல்லேலூயா. அவருடைய தயை உனக்கு இன்றைக்கு உண்டு. ஹல்லேலூயா. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஹல்லேலூயா. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஓ, உன்னுடைய விழுகைகளுக்காக பரிதபிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேருக்கு உங்களை பலப்படுத்துகிற வல்லமை உங்களுக்குள் வந்ததை விசுவாசிக்கிறீர்கள்? இல்லாவிட்டால் எத்தனை பேர் அதை உணர்கிறீர்கள்? இல்லாவிட்டால் எத்தனை பேர் அதை அனுபவிக்கிறீர்கள்? என்னை பலப்படுத்துகிற ஒரு வல்லமை, கிறிஸ்துவின் சக்தி, ஓ, என்னுடைய ஆத்மாவுக்குள் வந்தது, என் சரீரத்திலே வந்தது. ஆமென். சத்துரு தோற்கடிக்கப்பட்டு போனான். ஆமென். கொஞ்ச நாளாவே உனக்கு மறுபடி ஊழியம் கிடையாது, உனக்கு மறுபடி தரிசனம் கிடையாது, உனக்கு மறுபடி வல்லமை கிடையாது, உனக்குள்ள மறுபடி வரங்கள் வேலை செய்யாது, உனக்கு பிரதிஷ்டையை காத்துக்கொள்ளக்கூடிய பலன் இல்ல, உன்னால இனிமேல் இந்த ஊழியத்தை செய்ய முடியாது, நீ தோற்று போனாய், உன்னால எதுவுமே கூடாது. இப்படி ஒரு போராட்டமான மன சிந்தை உனக்குள் எழும்பிக் கொண்டே இருந்தது. ஆனால் கர்த்தர் உன் இருதயத்தை அறிந்த தெய்வம், உன் வேதனையை அறிந்த தெய்வம். சத்துருக்கள் பார்த்து கொண்டிருக்க உன்னை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆமென். சத்துருக்கள் ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் உன்னை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். இனிமேல் சத்துருக்கள் நடுங்கத்தக்கதாக பெரிய காரியங்களை செய்ய. ஆமென். சிம்சோன் தடுமாறின உடனே அவங்க நினைச்சது, இவன் கையில தாடை எலும்பு கிடைச்சாதான் இவன் ஏதாவது பண்ண முடியும், இவனுக்கு முன்னால ஏதாவது இருந்தாதான் ஏதாவது பண்ண முடியும் நினைச்சாங்க. ஆனா அவன் தூண்களை அசைத்தான். கர்த்தர் உன்னை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமா இருக்க போகிறது. ஆமென். அதுக்குரிய ஒரு புது எண்ணெயின் அபிஷேகம் வந்து கொண்டிருக்கிறது. புது எண்ணெயின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். புது எண்ணெயின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புது எண்ணெயின் அபிஷேகம். ஆம், ஆம். சத்துரு உன்னை விட பலசாலி. அப்ப நீ அவனை விட இப்ப பலசாலியா மாறணும். அதனாலதான் ஆண்டவரை குறித்து சொல்லி இருக்கிறது, பயங்கர பராக்கிரமசாலியாய் அவர் இருக்கிறார் சொல்லி. ஆமென். எத்தனை பேருக்கு அந்த பலன் தேவை? சத்துரு 100 மடங்கு வந்தான்னா நீ 200 மடங்கு பாயணும். அவன் 500 மடங்கு வந்தான்னா நீ 1000 மடங்கு பாயணும். அதுதான் நம்முடைய பலன். ஹல்லேலூயா.
ஆமென். அவனை விட இரட்டிப்பான சக்தி நமக்கு உண்டு. உலகத்தில் இருக்கிறவனிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹக்கரபாலாபாத் ரைனிமியா ராபாகா தினா தினா தினாவானி. ஹல்லேலூயா. நிமோஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். காண்டாமிருகத்தை போல் பலனியுமே, அதனை போல எந்தன் கொம்பு ஏற்றுவே. காண்டாமிருகத்தை போல் பலனியுமே, அதனை போல எந்தன் கொம்பு ஏற்றுவே. புது எண்ணெயால் அபிஷேகேயோ, சத்துருக்கள் வெட்கமடைந்திட. புது எண்ணெயால் அபிஷேகேயோ, சத்துருக்கள் வெட்கமடைந்திட. காண்டாமிருகத்தை போல் அதனை போல எந்தன் கொம்பு ஏற்றுவே. காண்டாமிருகத்தை போல் அதனை போல எந்தன் கொம்பு ஏற்றுவே. புது எண்ணெயால் அபிஷேகேயோ, சத்துருக்கள் வெட்கமடைந்திட. 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 இபாலாபாலியா லாபாலாபாராபாகா துராபாலியா துராபாகாராபாகா துராபாகா துரானியா. அமேன், 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 அமேன். ஆமா, இந்த கூட்டம் முடிய போகுது. கூட்டம் முடியறதுக்குள்ள நீ தாவீதை போல அறிக்கை செய்ய வேண்டும். காண்டாமிருகத்தை போல என்னுடைய கொம்பை உயர்த்துவீர், புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். எத்தனை பேருக்கு அப்படி தாவீதை போல சொல்ல முடியும்? எனக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கு. இன்னைக்கு கர்த்தர் உனக்கு ஒரு பெரிய அபிஷேகம் கொடுத்திருக்கிறார், கொடுக்கிறார், கொடுக்க போகிறார். அதுக்கு காரணம், ஒரு பெரிய யுத்தம் வந்தாலும் நீ தோற்று போக மாட்டாய். ஏனென்றால் உன்னை பலப்படுத்துகிற சக்தி பெரிய சக்தி. உலகத்தில் இருக்கிற சக்தியை காட்டிலும் உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் பெருசு. ஹல்லேலூயா. ஒரு புது எண்ணெயின் அபிஷேகம். ஆமென். எந்த வல்லமை உன்னை தொட முடியாது, நெருங்க முடியாது. உன் பிரதிஷ்டையை தீட்டுப்படுத்த முடியாது. உன்னுடைய பரிசுத்தத்தை நஷ்டப்படுத்த முடியாது. உன்னுடைய தரிசனத்தை எடுக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். புது எண்ணெயால் அபிஷேகியோ, சத்துருக்கள் வெட்கமடைந்திட. 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் சத்துருக்கள் வெட்கப்பட்டு போவார்கள். ஆமென். உன் சத்துருக்கள் வெட்கப்பட்டு போவார்கள். ஆமென். ஆம். சத்துரு உன்னுடைய அஸ்திவாரத்தை அசைக்க பார்க்கிறான்.
தேவனோ உன் அஸ்திவாரத்தை உறுதிப்படுத்த போராடி கொண்டிருக்கிறார். ஆமென். கர்த்தர் இன்னைக்கு உனக்கு ஒரு அபிஷேகம் தருகிறார். பயப்படாத, எந்த பிரச்சனையும் பற்றி பயப்படாத. சூழ்நிலைகள் உனக்கு சாதகமாய் மாறும். ஏனென்றால் தேவன் எழுந்தருளி இருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் உனக்கு ஒரு புது அபிஷேகம் தர்றார். இதுவரை இல்லாத கிருபையின் வல்லமை, இதுவரை இல்லாத விசுவாசத்தின் ஆவி, இதுவரை இல்லாத தெய்வீக சிந்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புது எண்ணெயால் அபிஷேகியோ சத்துருக்கள் வெட்கம் அடைந்திடு. 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 ஹல்லேலூயா. தீங்கு என்னை தொடரும் என்ற வார்த்தையை நீ இன்றோடு நிறுத்துவாயாக. என்னுடைய நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என்ற வார்த்தையை நீ அறிக்கை செய்வாயாக. தீங்கு உன்னை தொடராது. உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் என் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என்று நான் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அபிஷேகத்துக்குள்ளே இருங்கள். ஹல்லேலூயா. ஆவிக்குள்ளே இருங்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களில் எத்தனை பேர் புதிய எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்பட்டதை கர்த்தர் என்னை அபிஷேகித்தார் என்று சொல்ல முடியும்? ஆமா, எனக்கு தெரியும். கர்த்தர் ஒரு சிலரை சரியாய் பலப்படுத்தி இருக்கிறார். நீங்க பாருங்க அவங்க லைஃப் எப்படி ஜொலிக்குதுன்னு பாருங்க. அவங்களுடைய ஊழியம் இனிமேல் பிரகாசிக்கும். அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை பிரகாசிக்கும். சத்துரு முறியடிக்கப்பட்டு விட்டார். கர்த்தர் அவனை கால் கீழாக மாற்றி இருக்கிறார். தைரியமாயிரு. ஆம், கர்த்தருடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து மெய்யாகவே இந்த மாலை வேளையில என்னை பலப்படுத்தினார் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆம், காண்டாமிருகத்துக்கு ஒத்த ஒரு பலனை மறுபடியும் கர்த்தர் எனக்கு கொடுத்தார். புது எண்ணெயின் அபிஷேகம் கிடைத்தது. அந்த அனுபவம் உள்ளவர்கள் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆம், சபையில் உள்ள எல்லாருக்கும் இந்த அனுபவங்களை கிருபையாய் தெய்வம் இந்த நாட்கள்ல கட்டளையிட்டு ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி உயிர்ப்பித்து வழி நடத்த முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொரு நாளும் பலனை புதுப்பித்துக் கொண்டு கர்த்தருக்கு முன்பாக உண்மை உத்தமமாய் ஜீவித்து அவர் ஒரு பொழுது அவரை சந்திக்க உதவி செய்ய முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.